எஸ்டிவி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே விநாயகர், மகா மாரியம்மன், பெரிய காண்டியம்மன் உள்ளிட்ட கிராம தெய்வங்களுக்கு சிறப்பு திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கிராம தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதன் சிறப்பு தொகுப்பினை உங்கள் எஸ்டிவி பக்தியில் காணலாம். உங்கள் எஸ்டிவி பக்தியோடு இணைந்திருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு உங்கள் எஸ்டிவி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எட்டுப்பட்டி கிராமம் சேர்ந்து கும்பிட்றாங்க. இந்த 19 வருஷம் ஆச்சு சாமி கும்பிட்டு. இப்போ மழை பெஞ்சு பரவாயில்லை, நல்லா கிராமத்தில் நல்லா மழை பெஞ்சிருக்குது. இங்கே சிறப்பு அம்சங்கள் நினச்ச காரியம் நடைபெறும். அங்கேருந்து பிரார்த்தனை வச்சாங்கன்னா நினச்ச காரியம் வெற்றியாகும். இந்த சிறப்பு அம்சம் இந்த சாமியில் வீரப்பூரில் என்ன சிறப்பு அம்சம் இருக்குதோ அதே வீரப்பூரில் இருக்கிற இது இங்கே இருக்குது. அங்கே இருக்கிற பொடிமண்ணை எடுத்து தான் கொண்டு இங்கே வச்சுருக்குறோம். கம்பம் எல்லாமே இருக்குது. இங்கே சிறப்பு அம்சம் குதிரை இருக்குது, முனிசு, பெரிய காண்டி, கன்னியம்மாரி எல்லா சாமியும் இருக்குது. இங்கே நினச்ச காரியம் இங்கே பிரார்த்தனை வச்சாங்கன்னா அந்த நினச்ச காரியத்துக்கு கோட்டை முனியப்பன் சாமியில் அரசல் வெள்ளிக்கிழமைன்னு நல்லா சிறப்பாக இருக்கும்.
முனியப்பசாமி கோயில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயில். இப்போ ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1951ஆம் ஆண்டு கும்பிட்ருக்காங்க. அடுத்து 55ஆம் ஆண்டு கும்பிட்ருக்காங்க. 1985ஆம் ஆண்டு 30 வருஷத்துக்கு அப்புறம் கும்பிட்ருக்காங்க. அடுத்த கும்பிடு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2006 அங்கிட்டு ஒரு 29 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து ஒரு கும்பிடு கும்பிட்ருக்காங்க. 2006க்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா 2025 19 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த கும்பிடு கும்பிட்றாங்க. 8 பட்டிக்கும் பாத்தியப்பட்ட கோயில். இந்த கருங்கல் கிராமத்தில் வசிக்க 8 பட்டி ஊர் பொதுமக்களும் இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கன்னிமார் இருக்குது, கருங்கல் முனியப்பசாமி கோயில் இருக்குது, காளியம்மன் கோயில் இருக்குது, பெரியகாண்டி அம்மன், மாரியம்மன், பத்ரகாளியம்மன், பகவதி அம்மன், முத்தாலம்மன், இந்த மாதிரி தெய்வங்கள் ஒரு 10 தெய்வங்கள் இருக்காங்க. அந்த தெய்வங்கள் எல்லாத்துக்குமே மிக சிறப்பாக இந்த கிராமத்துக்காரங்க எல்லாமே வந்து அபிஷேகம் செஞ்சு பூஜை செய்வாங்க. இந்த கருங்கல் பஞ்சாயத்தில் சின்னத்தம்பிப்பட்டிக்கு நான் வந்து 40 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து 19 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மொதல் வந்திருக்கேன். நல்லா மழை பெஞ்சு அம்மன் நல்லா அருள் பாதிச்சு நல்லா குளிர வச்சு மக்கள்லாம் நல்லா சிறப்பாக வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க. வணக்கம், என் பேர் வடிவேலு, கே ஆனைப்பட்டி. நான் பழனி திருக்கோயிலில் வேலை பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19 வருஷத்துக்கு அப்புறம் 2006 சாமி கும்பிட்டாங்க திருவிழா. இப்போ 2025 கும்பிட்றாங்க. 19 வருஷம் ஆச்சு இந்த கோயில் கும்பிட்டு. இந்த அளவுக்கு நான் மழை வந்ததை இந்த ஊரில் நான் பார்த்ததே இல்லை. முதல்ல இப்போ தான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு நான் மழை வந்ததெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி வந்து மணி 4:30 மணிக்கு மழை ஆரம்பிச்சிச்சு. இப்போ மணி 9 மணி 8:30 ஆயிடுச்சு. இன்னும் மழை நிற்கலை, அப்படியே ஆறாக ஓடுது. அந்தளவுக்கு எங்களுக்கு மன குளிர்ச்சியாக இருக்குது. கோயில் கும்பிட்டு எடுத்த உடனே நல்லா மழை சூப்பராக பெய்யுது. ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. மேலே வந்து கன்னிமார், பெரியகாண்டி அம்மன் இருக்கார். இங்கே வந்து காளியம்மன். உள்ளே வந்து கோட்டை முனின்னு இருக்குது. உள்ளே அந்த கோட்டைக்குள்ளே முனி பண்ணிருக்காங்க. அங்கே வந்து மாரியம்மன் கோயில், பாம்பாளம்மன், முத்துமாரி, காளியம்மன் அந்த சைடு இருக்காங்க. சிறப்பாக இருக்குது. கோயிலெலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். 19 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சிறப்பாக கும்பிட்றாங்க. கும்பிட்டு எடுக்க உடனேயுமே மழை அவ்வளோ அருமையாக பெய்யுது. ஊரே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே 2005 திருவிழா நடந்தது. இந்த கருங்கல் கிராமம் 18 பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் 2005 திருவிழா நடந்தது. இப்போது 19 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது திருவிழா நடைபெறுகிறது. மாரியம்மன், பகவதி அம்மன், முத்தாளம்மன், விநாயகர் கோயில் திண்டுக்கல் மாவட்டத்திலும், காளியம்மன், கன்னிமார், முனியப்பசாமி, பெரியகாண்டி அம்மன், கோட்டை முனியப்பசாமி கரூர் மாவட்டத்தில் உள்ளது. இதனுடைய சிறப்புகள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழா நடைபெற வேண்டியிருந்தது. மழை இல்லாத காரணத்தால் இப்பொழுது சிறப்பாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று சுமார் 2 மணி நேரம் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த திருவிழா நடத்திய பிறகுதான் இன்று மழை பெய்திருக்கிறது என்பதை உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருவிழா வந்து 19 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் புது நடக்குதுங்க. ஆனால் வரலாறு காணாத அளவுக்கு மழை இன்றைக்கி பெரிய மழையாக இருக்குது. சக்தி வாய்ந்த கோட்டை முனியப்பசாமி வந்து மிக சக்தி வாய்ந்த முனியப்பசாமி. காளியம்மன், பகவதி அம்மன், கன்னிமார், பெரியகாண்டி அம்மன், மாரியம்மன், முத்தாளம்மன்,
பைரவர் இவை அனைத்து தெய்வங்களும் இங்கே இருக்குது.